அல்லாஹ் தஆலா வுஜூத் இருப்பவன், ரசூல் அல்லாஹ்வுக்கு அப்படியே மாற்றமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல்னா இல்லைன்னு அர்த்தம். நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சின்ன வயசுலலாம் நமக்கு இந்த ரசூல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரசூலுக்கு நம்ம எந்த கட்டுப்பாடும் வைக்க மாட்டோம். நான் பெரிய ஆளாகி பெரிய வீடு கட்டுவேன், நான் அப்படி ஆயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எல்லாமே போச்சு. நம்ம என்ன வேணால் செய்யலாங்க. உலகத்தில் நான் என்னால் முடியாது எதுவுமே கிடையாது. அப்படித்தானே எல்லா குழந்தைகளுமே. அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னா எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் பிறக்கிறது. பெற்றோர்கள் அதை கெடுத்துடுறாங்க. பெற்றோர்கள் என்ன செஞ்சுறாங்க? உன்னால முடியாது, அப்படி இப்படி. பெற்றோர்கள்லாம் பெற்றோர் மட்டும் இல்லை, முதல்ல பெற்றோர்கள், அப்புறம் ஊர் உலகம் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருது? ரொம்பலாம் யோசிக்க கூடாது. இப்படி கெடுத்ததுனால இப்போ நமக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் போச்சு. வச்சுப்போம், ஒரு பைக்கு வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மனசில் ஆசைகள் வருது, ஆசை வருது. இப்போ அந்த ஆசை வருதுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் வருகிறார்கள்னு அர்த்தம். நாம் என்ன செய்கிறோம்? இப்படி என்ன எப்படி பண்ண போகிறோன்னு தெரியலையே, எப்படி நம்ம வீடு வாங்க போகிறோம், என் கையில் இவ்வளோ காசு தான் இருக்குது, மனைவிட இவ்வளோ தான் நகை இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணுறது, எப்படின்னா அப்போ ரசூலாக விளங்கலை, அப்புறம் எப்படி அல்லாஹ் அதை உண்டாக்குவா நமக்கு விளங்கும்? அந்த ரசூல் எதுக்காக வந்திருக்கிறாங்க? அல்லாஹ்ட்ட நமக்கு வாங்கி தருவதற்காக வந்திருக்கிறாங்க. அதை நாம என்ன பண்ணிட்டோம்? அதை நிராகரித்து விட்டோம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? ரசூல்லா இல்லைன்னு சொன்னா காபிரு, முஹம்மது ரசூலை ஏத்துக்கல காபிர். ஒவ்வொரு நாளும் நாம ரசூலை நிராகரிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு தேவை வருகிறது என்று சொன்னால் அந்த தேவைதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். வீடு வேணும், என்ன வீடு இல்லை, வீடு யார் வந்தாச்சு? ரசூலுல்லாஹ். இதுவே நமக்கு பெருநாள் தான், இதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் தான். யார் வந்துட்டா? ரசூலுல்லாஹ் வந்தாச்சு. ரசூலுல்லாஹ் வந்தா இப்போ அடுத்து யார் வருவா? அல்லாஹ்வுக்கு என்ன காசு வேணுமா? அல்லாஹ்வுக்கு காசு கொடுக்கணுமா? கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? பாடுபடணுமா? கடன் வாங்கணுமா? லோன் வாங்கணுமா? அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? எதுவும் கொடுக்க தேவையில்லை. என்ன செஞ்சா போதும்? நம்பினால் போதும். ஆமா, அதுல தான் கோட்டை வரும். ரசூலை ரசூல் என்று நம்பவில்லை, அல்லாஹ்வை அல்லாஹ் என்று நம்பல. அப்ப ரசூலை விளங்குவதுதான் ஸலவாத். ரசூல் ஸலவாத் சொல்லிட்டு